இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தா? வங்கதேசத்துல நடப்பது என்ன? மாணவர் தலைவர் ஹாடி கொலை. இப்போ வங்கதேச அதிபர் யூனுஸ் கொடுத்திருக்கிற அந்த ஒரு வாக்குறுதி இந்தியாவை அதிர வச்சிருக்கு. வங்கதேசத்துல ஷேக் ஹசீனாவுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் வன்முறை வெடிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ஷெரீஃப் இஸ்மான் ஹாடி என்கிற மாணவர் தலைவரோட மரணம்தான். தேர்தல் பிரச்சாரத்துல இருந்த ஹாடி மேல அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க. சிங்கப்பூர்ல சிகிச்சை பலன் இல்லாம அவர் இறந்துட்டாரு. ஆனா இப்போ இந்த படுகொலைக்கு பின்னாடி இந்தியா இருக்குன்னு போராட்டக்காரர்கள் பழியை இந்தியா மேல போடுறாங்க. ஹாடி ஒரு தீவிரமான இந்தியா எதிர்ப்பாளர். இந்தியா வங்கதேசத்தை கட்டுப்படுத்தக்கூடாது, உறவை முறிக்கணும்னு முழக்கமிட்டவர். இப்போ அவர் சமாதி முன்னாடி நின்னு அதிபர் யூனுஸ் ஒரு சத்தியம் செஞ்சிருக்காரு. நீங்க எங்களிடம் சொன்னதை நாங்க கண்டிப்பா நிறைவேற்றுவோம். இதுதான் யூனுஸ் சொன்ன வார்த்தை. ஹாடியோட கனவு என்ன? இந்தியாவுக்கு எதிரான ஒரு தேசத்தை உருவாக்குறது தான். இதனால தான் அங்க இருக்கிற இந்திய தூதரகம் மேல கல்வீச்சு நடந்திருக்கு. ஊடக அலுவலகங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. வங்கதேசம் முழுக்க இப்போ இந்தியாவுக்கு எதிரான நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கொலையாளி இந்தியாவுக்கு தப்பிச்சு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. இது உண்மையா இல்ல திட்டமிட்ட வதந்தியா? இது வெறும் மாணவர் போராட்டம் இல்ல, ஒரு தேசமே இந்தியாவுக்கு எதிராக திரும்புறதுக்கான அறிகுறியா தெரியுது. யூனுஸ் உண்மையிலேயே இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பாரா? இது நம்ம அண்டை நாட்டு உறவை எப்படி பாதிக்கும்? வங்கதேச அதிபரின் இந்த பேச்சு சரியா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ இந்தியாவுக்கு உண்மையிலேயே ஆபத்து இருக்கா?